என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். முதல்ல நான் ஒரு காணொலி போடுறேன், அந்த காணொலியை ஒரு முறை கேட்டுருங்க. விட்டுட்டு வேலை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேலை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேலை பாருங்க. கேட்டீங்களா இந்த காணொலியை? இந்த காணொலி வந்துட்டு சீமான் யாரோ ஒருத்தர்கிட்ட போன்ல பேசுறாரு. அப்படிதான் இந்த காணொலி வந்துட்டு வெளிவந்திருக்கிறது. யாரை பத்தி பேசுறாரு இந்த காணொலியில? சகோதரி காளியம்மாளை பத்தி பேசுறாரு. நாம் தமிழர் கட்சியில விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள்ல சகோதரி காளியம்மாள் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். ஒரு பெண் தலைவர், ஒரு சிறந்த பேச்சாளர், மறுப்பதற்கே இல்லை. ஏனென்றால் காளியம்மாள் அவர்களை பற்றி பல பேர் பல விதமா பேசினாலும் கூட நம்ம பேச முடியாது. ஏனென்றால் அவர் வந்துட்டு அந்த மீனவ குடும்பத்தில் பிறந்து அந்த மண் சார்ந்த அரசியலை வந்துட்டு அவ்வளவு தெளிவாக மக்கள் மத்தியில எடுத்துரைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை காளியம்மாள். மாற்றுக்கருத்தே இல்லை, அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் வன்னியர்களை பற்றி அவர்கள் பேசுவதும், பறையர் சமூகத்தை பற்றி அவர் பேசுவதும், பிற சமூக மக்களை பற்றி அவர் பேசிய சில விஷயங்களில் எல்லாம் எங்களுக்கு பல முரண்கள் இருந்தாலும், உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும், கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும், அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். சீமான் அவர்கள் வந்துட்டு அந்த காணொலியில இன்னொரு பிசுறு இருக்குது காளியம்மா, அந்த பிசுறு பிடுங்கி போட்டோம்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த களையெல்லாம் எடுத்துருவோம். அவர் என்ன சொல்ல வராரு சீமான் அந்த காணொலியிலன்னா, ஏற்கனவே கட்சியில நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்ட எல்லாரையும் வந்துட்டு நம்ம கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானவர் வந்துட்டு காளியம்மாள், அதுக்கப்புறம் அந்த திண்டுக்கல்லுல அந்த சிவராமன். இந்த 2 பிசுறுகளை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மள யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பார்க்கலாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காணொலி இருக்கிறது. சீமான் பேசுற அந்த காணொலி. காளியம்மாள் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில மகளிரை ஒன்றிணைக்கின்ற ஒரு மிக முக்கியமான இடத்துல காளியம்மாள் அவர்கள் இருக்கிறார். அதற்காகத்தான் காளியம்மாள் அவர்களை நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை கொடுத்து அவர் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறார். ஆனால் அப்படிப்பட்ட காளியம்மாளையே சீமான் அவர்கள் இப்படி அடுத்தவர்களிடம் காணொலியில பேசி இருக்கின்ற இந்த காணொலியை காளியம்மாள் கேட்டிருக்க மாட்டாங்களா? இதுவரைக்கும் காளியம்மாள் கேட்டிருக்க மாட்டாங்களா? இப்ப காளியம்மாளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எத்தனை நடந்தாலும் சரி தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டிலிருந்து ஒரு துளி கூட நான் நகர மாட்டேன். ஏன்னா எங்கள் அண்ணன் சீமான் மேல எங்களுக்கு மலை போல நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு பேசுகின்ற பல நபர்கள்ல காளியம்மாளும் ஒருவர். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குட்டி திமுக மலையை, மண்ணை, மணலை, மக்களை வெட்டி வாழுகின்ற இயக்கம். இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுக்கெல்லாம் தான் அடித்தளம் போட்டுட்டு இருக்கு. கன்னியாகுமரியில பல பிரச்சனைகள் நடக்கிறது. அங்க நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் போயிட்டு பல
சில்லற வேலைகளை செய்யறதாக பல தகவல்களை நம்ம அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறோம். நடந்துட்டு இருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஏனென்றால் இந்த அரசியல் கட்சி பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு குட்டி திமுகவாக உருவாகி கொண்டிருக்கிறது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது தொடர்ந்து பல வழக்குகள் திமுக போடுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? திமுக ஒரு பெரிய திருடன், திமுகவை ஃபாலோ பண்ணி கீழே வந்துட்டு ஒரு குட்டி திருடன் வளர்றான். அப்போ எனக்கு நிகரான ஆளுக்கு இவன் வளர்ந்துடக்கூடாதுன்னு இவனை முளையிலேயே கிள்ளிக்கிட்டு வருது திமுக. அந்த வேலையை தான் திமுக தொடர்ந்து செய்யுது. அதுல சிக்கி 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 உள்ளவன் வெளியவும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவர் தான் சாட்டை துரைமுருகன். நியாயத்தின் பிரகாரம் பேசணும்னா திமுக செய்யறது மிகப்பெரிய குற்றம். இது திமுக செய்கின்ற அநியாயங்களை பேசுற யாரா இருந்தாலும் நாங்க ஏதோ ஒரு பொய் வழக்கு போட்டு கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு சொன்னா இது அரசியல் நாகரிகம் அல்ல. அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயலை ஆட்சியாளர்கள் செய்யறாங்க. சாட்டை துரைமுருகன் தவறு செய்ததா, சாட்டை துரைமுருகனை கைது செய்யறதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இயக்கத்தை வளர்த்து விட்டா நாளைக்கு 1967க்கு முன்பு திமுக இருந்த நிலையில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதன் பிறகு 1967க்கு பிறகு திமுக வந்த நிலைக்கு நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வந்தா தமிழ்நாட்டில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே தமிழ்நாடு 50 ஆண்டுகளாக சந்தித்து கொண்டிருக்கின்ற சீரழிவை காட்டிலும் மிகப்பெரிய சீரழிவை தமிழ்நாடு சந்திக்கும். இன்று இருக்கின்ற இளைஞர்களுடைய நிலையெல்லாம் நாளைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். திமுக செய்கின்ற ஜாதி அரசியலை விட மிகப்பெரிய ஜாதி அரசியலை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிஞ்சுக்குங்க. விக்கிரவாண்டியில அபிநயா அப்படிங்கிற ஒரு மருத்துவரை சீமான் அவர்கள் களமிறக்கினார். யாரும் குற்றம் சொல்லல. ஆனா அதில் எவ்வளவு பெரிய சாதி வன்முறை இருந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது. இதை தொடர்ந்து கண்காணிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அபிநயா அவர்களை தருமபுரி தொகுதியில பாராளுமன்றத்தில் நிற்க வைத்தார் சீமான். அது அவருடைய உரிமை. அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர். அவருடைய வேட்பாளரை நிறுத்திட்டார். உங்களை நம்பி மக்கள் ஒரு 60,000 பேர் வாக்களிக்கிறாங்க பாராளுமன்றத்தில். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எதிரும் புதிருமாக அரசியல் செய்கின்ற இயக்கம். தமிழ்நாட்டில் பாமக திமுக அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக அரசியல் செய்கின்ற இயக்கம். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் எதிரும் புதிருமாக அரசியல் செய்கின்ற இயக்கம். உண்மைதானே இது? இது உண்மை அப்படின்னா சீமான் யாரை அரசியல் களத்தில் தோற்கடிக்கணும்? சீமான் மேடைக்கு மேடை வார்த்தைக்கு வார்த்தை பேசுற பேச்சு என்ன? எனக்கு யாரும் எதிரி கிடையாது, என்னுடைய முதல் எதிரி திமுக அப்படின்னு சொல்ற சீமான் 15,000 வாக்குகள் தான் பின்னணியில இருக்கிறாங்க சௌமியா அன்புமணி அப்படின்ற அந்த வார்த்தை வந்துட்டு என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இன்னும் அதிகமான வாக்குல பின்னணியில இருந்திருக்கணும் சௌமியா அன்புமணி. அந்த 15,000 வாக்கு அப்படின்னு சொல்றது நாம பெற்றுட்டோம் அந்த 15,000 வாக்கு. அதனாலதான் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம பாமகவை தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டு கொண்ட இந்த அபிநயா, இந்த சீமான் முன்னிலையிலேயே அத்தனை பொறுப்பாளர்களையும் அமர்த்தி கொண்டு இந்த வேட்பாளர் அபிநயா பேசுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கைத்தட்டி சிரிக்கிறாங்க, ஆரவாரம் செய்யறாங்க. இவர்களுடைய இலக்கு தமிழ் தேசியம் இல்ல, இது போலி தமிழ் தேசியம். தமிழை வைத்து வயிறை வளர்த்த கூட்டம் திமுக. இப்பொழுது தமிழை வைத்து வயிறை வளர்த்து கொண்டிருக்கின்ற இயக்கம் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இப்ப இந்த காணொளிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக, ஏன்னா நம்ம இப்ப பார்த்தது காளியம்மாள் அப்புறம் அந்த திண்டுக்கல் பொறுப்பாளர், இந்த 2 பேரை பற்றி மட்டும்தான் சீமான் பேசி இந்த காணொலியை நம்ம பார்த்தோம். இது போன்று பல காணொளிகள் வந்துட்டு வெளியாகி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் அவருடைய போனை வந்துட்டு காவல்துறை அதிகாரிகள் பறித்ததாகவும், அந்த போன்ல இருந்துதான் இந்த காணொளிகளை எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் எடுத்து அதை வந்து திமுகவினுடைய ஐடி விங்கு கிட்ட கொடுத்ததாகவும், திமுகவினுடைய ஐடி விங்கு தான் இந்த காணொளிகளை ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்களே சொல்றார். ஆனா இந்த காணொளிகள் எல்லாம் திருச்சி சூர்யா தான் வெளியிடுறான் அப்படின்னு ஒரு பரவலான பேச்சும் வருது. திருச்சி சூர்யா தான் இந்த காணொலியை வெளியிடுறான். அப்ப திருச்சி சூர்யாவுக்கு இந்த காணொலி எப்படி போச்சு? இது என்னடா கொடுமை இது? காணொலி கலாச்சாரம். அவன் அங்க பேசுறது இங்க பேசுறது, பொண்டாட்டி புருஷன் நடு இரவுல பேசுறது எல்லாத்தையும் நீங்க போய் ஒட்டு கேட்டு அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில போட்டு இது என்னடா இது கேடுகட்ட கேவலமான அரசியல். சமீபத்துல வந்துட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல சாட்டை துரைமுருகன் வந்துட்டு அந்த மேடையில அந்த பாட்டை வந்துட்டு பாடி
அது வந்துட்டு பொது வெளியில மக்கள் மத்தியில மேடையில பேசுனது இதுவெல்லாம் இயல்பு. இந்த காணொளி சர்ச்சை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுல மாற்று கருத்தே இல்லை. இதற்காகத்தான் சாட்டை துரைமுருகனை கைதும் செய்தது திமுக அரசு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த பாடலை எழுதியது ஒருத்தர், அதுக்கு இசையமைத்தது ஒருவர், அதை பாடியது ஒருவர், அதை வெளியிட்டது ஒருவர். அந்த பாடல் வந்து 2011 தேர்தல் காலகட்டத்தில் வெளியிடப்பட்டது. குறைந்தது 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட அந்த பாட்டு இத்தனை ஆண்டு காலமாக அந்த பாட்டை லட்சக்கணக்கான பேர் கேட்டிருப்பான், லட்சக்கணக்கான பேர் முணுமுணுத்திருப்பான். அன்னைக்கெல்லாம் சூடு சொரண கெட்டு கிடந்த இந்த கேடுகட்ட நயவஞ்சக கூட்டத்துக்கு இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் அந்த மேடையில பேசிட்டதுல ரோசம் வந்து ஏறி போச்சு. அதுக்கு சாட்டை துரைமுருகனை கைது பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ஜனநாயக கேலி கூத்துன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய தனி மனித ஒடுக்குமுறைன்னு பாருங்க. சாட்டை துரைமுருகன் வந்துட்டு யோகியன், உத்தமன், அவனை மாதிரி ஒரு நல்லவன் வல்லவன் யாருமே இல்லை அப்படின்லாம் நான் பேச வரல. நியாயத்தின் அடிப்படையில் எவ்வளவு பெரிய கருத்து சுதந்திரத்தை முடக்குகின்ற அயோக்கியத்தனமான செயல் இது. இதையெல்லாம் எந்த திமுக காரணம் பேச மாட்டான். ஏன்னா இந்த மாதிரி பொது மேடைகள்ல பேசுற விஷயத்தை நீங்க கொண்டு போய் காணொலியை எடுத்து போட்டு பண்றதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம் இது. ஆனா தொலைபேசியை ஒட்டு கேட்டு அங்க இருக்கிறது ஒரு துண்டு, இங்க இருக்கிறது ஒரு துண்டு, அவந்தல இருக்கிறது ஒரு துண்டு, அதுக்கப்புறம் அவன் வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருக்கிறது ஒரு துண்டு, காரு டிரைவர் கிட்ட இருக்கிறது ஒரு துண்டு, அதுக்கப்புறம் வீட்டுல சாமான்கழுவ வர்றவங்களது ஒரு துண்டு, அதுக்கப்புறம் சமையல் செய்ய வர்றவங்களது ஒரு துண்டு, எல்லாரும் பேசின ஆடியோவையும் ஒவ்வொரு துண்டா கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பத்தியா எப்படி பேசியிருக்காங்க இவங்க அப்படின்னு கொண்டு போய் போட்டு திமுக காரன் கேவலமான இந்த மாதிரி கேடுகட்ட அரசியலடா செய்வீங்க. எவ்வளவு பெரிய கேவலமான கீழ்த்தரமான அரசியல் இல்லை இது. நாட்டில் பேசுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் கிடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவல நிலைகளையும் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்களின் கீழ்த்தரமான செயல்பாடுகளையும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சா நேரங்கள் போதாது நமக்கு. அவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. இதையெல்லாம் பேசுறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை. அதே மாதிரி சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகனை கடுமையாக திட்டி போட்ட வீடியோவும் இருக்கு, அதுவும் வெளியாகி இருக்கு. அவனை செருப்புலயே அடிச்சிடும் அப்படின்னு சீமான் பேசுறாரு. என்ன கேட்காம எப்படி அவன் காணொலி போடலாம், என்ன கேட்காம எப்படி இந்த விஷயத்த காணொலியில பேசலாம், என்ன கேட்காம அந்த தலைவரை பத்தி இவன் எப்படி காணொலியில் தவறா பேசி போடலாம் இப்படின்னு சீமான் வந்துட்டு சாட்டை துரைமுருகனை கடுமையாக சாடுகின்ற வீடியோ வந்துட்டு வெளியிட்டு இருக்காரு. இப்படி சோசியல் மீடியாக்கள்ல மட்டுமே பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல். ஏனென்றால் இந்த கட்சி சோசியல் மீடியாவிலேயே வளர்ந்ததுனால இந்த கட்சி தொடர்ந்து சோசியல் மீடியாவிலேயே கலக்கிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் போயிட்டு கள அரசியல முன்னெடுக்கிற வேலையை செய்யறது விட்டுட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் காலத்தை கடத்திட்டு இருக்குது இந்த கூட்டம். என்ன பண்ணி தொலைக்கிறது? தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்து. கேட்கறவன் கேனையின இருந்தா எலி ஏரோப்ளைன் ஓட்டிச்சான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவனுங்க என்ன பேசினாலும் நம்ம வந்துட்டு கேட்டுக்கிட்டு ஆமாப்பா உண்மையிலே தான் அவன் அப்படிதான் பேசியிருக்கான், பாத்தியா சாட்டை துரைமுருகன் பின்னாடி சீமானை எப்படி பேசியிருக்கான், சீமான் பாத்தியா காளியம்மாளை எவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு. இப்படியெல்லாம் அந்த காணொலியில நீங்க எதையெல்லாம் வெளியிடுறீங்களோ அதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். காளியம்மாளைய கூட இந்த காணொலியை கேட்டா ரசிச்சு சிரிச்சுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய நம்பிக்கை சீமான் மேல அந்த அம்மாவுக்கு இப்பவும் இருக்குது. சீமான் வந்துட்டு எவன் வேணா இந்த இயக்கத்தை விட்டு போறவன் வெளியேறி போயிட்டே இருங்கடா, ஒத்தாளா நின்று கூட நான் இந்த இயக்கத்தை கொண்டு போய் ஆட்சியில் அமர்த்தாம போக மாட்டேன் அப்படின்னு சீமான் பேசுறாரு இல்லையா. அந்த மாதிரி ஒத்த ஆளா சீமான் போய் ஆட்சி அதிகாரத்துல உட்காரும் பொழுது அவர் பின்னாடி நானும் ஒத்த ஆளா ஓடுறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு காளியம்மாள் வந்துட்டு சீமான் அவர்கள் எத்தனை அநீதிகளை செஞ்சாலும் சீமானை விட ஒரு சிறந்த தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுவாங்க. ஏன்னா அப்படிதான் சீமான் மேல அளவற்ற நம்பிக்கையை காளியம்மாள் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா சீமானுடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து எண்ணற்ற மூத்த உறுப்பினர்கள் வந்துட்டு சொல்லாத கொள்ளாத கட்சியை விட்டு வெளியேறி போனவர்கள் பல பேர், சீமானுக்கு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியேறி போனவர்கள் சில பேர், ஒரு சில பேரை சீமானே நீ இங்க இருக்காத வெளியே போன்னு துரத்தி விட்டது பல பேர். இப்படி நாம் தமிழர் கட்சியின் ஆரம்ப கால மூத்த முன்னோடிகள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறி போயிட்ட நிலையில மிக முக்கியமான தலைவர்கள்ல ஒருவராக பார்க்கப்படுகின்ற காளியம்மாள் அவர்களை இப்பொழுது இந்த அளவிற்கு சீமான் அவர்கள் பிசுராக நினைத்து பேசி இருக்கின்ற அந்த வார்த்தை வந்துட்டு எந்த அளவிற்கு காளியம்மாள் அவர்களை பாதித்து இருக்கிறது, இல்லை காளியம்மாள் அவர்களை இந்த வார்த்தை பாதிக்கவே இல்லையா, அடுத்தடுத்த நகர்வுகள்ல காளியம்மாளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம்